அனைவருக்கும் வணக்கம். தீராத கடன் பிரச்சனை இருக்கா? அதுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பிரதோஷ நாள் அன்னைக்கு நாம இந்த மாதிரி எல்லாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கடன் பிரச்சனை மட்டும் இல்லாம எந்த விதமான தோஷமும் இல்லாம போகும் அப்படின்னு சொல்றதுக்கு சில முறைகளை சொல்றாங்க. அதெல்லாம் என்ன? இந்தந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம எப்படி போய் வழிபாடு செய்யணும்? நான் இதுல ஒரு கோவில் மட்டும் சொல்லலைங்க. ஒரு 4, 5 கோவில்கள் பற்றி சொல்கிறேன். இந்த கோவிலுக்கெல்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ போய் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நல்ல நேரத்தில் நாம் குறிப்பிட்ட கோவிலுக்கு இந்த நேரத்தில் நாம் போனோம் அப்படின்னா கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கையில் செல்வ வளம் சேரும் அப்படின்னும், நம்ம வாழ்க்கையில் கடன் தொல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமே இந்த பிரச்சனையே நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும், நீங்கள் சிவ பக்தர் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கோவிலுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு அரிய கோவில்கள் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நம்ம எந்த நேரத்தில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும், அதே போல் நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படிங்கிற அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி நீங்களும் ஒரு கடன் பிரச்சனை இல்லாத ஒரு செல்வந்தரா மாற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். சரி, நாம் இப்போ எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம எல்லா கோவிலுக்குமே போகிறோம், வழிபாடு செய்கிறோம். ஆனால் எந்த நேரத்தில் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. எல்லா நேரத்திலும் போகிறது சரிதான், ஆனால் நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கோவிலுக்கு போகும்போது நம்ம நினைக்கக்கூடியது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் பெற்றவங்க ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம ஒரு சுமையை குறைக்கிறதுக்காக நினைத்து கொண்டு கடன் தொல்லையில் மாட்டிக்கிறோம். அதிக கடன் வாங்குறவங்களுடைய கழுத்து நெரிக்கப்படுவது போல் அவங்க உணர்வாங்க. இந்த கடன் பிரச்சனையால் நிறைய குடும்பங்களில் சண்டை பிரச்சனை இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்கிறது. பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ப்ப தோஷம் உள்ளிட்ட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிடுமா. சிவனை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம். உலகை காப்பதற்காக ஆழகால விஷயத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி பகவான் இந்த தினத்தில் தான் தன்னுடைய தவத்தை துறந்துட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பிரதோஷம் அன்னைக்கு நாம் நந்தியினுடைய காதில் தங்களுடைய பிரார்த்தனையை ரகசியமாக சொல்லுவாங்க. இது அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் பிரதோஷ நாட்களில் எந்த கோவிலுக்கு முக்கியமாக போய் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 வீர சைவ கோவில்களில் இந்த கோவில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய கற்ப கிரக விமானத்தை நம்ம பார்த்து தான் ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டியதாக ஒரு வரலாறு கூட சொல்லுதுங்க. பிரதோஷ நாளில் நாம் இந்த திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக துன்பம் நீங்கி வாழ்க்கையில் கடன் சுமை இல்லாமல் நம்ம வசந்தமாக வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கோவில் இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு இந்த தகவல் தெரியாது, நீங்கள் சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்களும் கடலூரை சார்ந்தவங்களோ அல்லது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தீரும்.
இதே போல் அடுத்ததாக கடன் பிரச்சனைக்கு நாம் போக வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில், அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் ஆலயம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவனுடைய ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாண்டிய மன்னர்களால் கிபி 700ஆம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியே கட்டப்பட்ட 2 கோவில்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கோவில் இது. 2 கோவில்களும் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சங்கிலி மண்டபம் அப்படின்னு மண்டபத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவிலினுடைய கோபுரங்களும் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி அம்மனுக்கு பிரதோஷ நாளில் இந்த நெல்லையப்பர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும். இது கூடுதல் சிறப்பு. தோஷத்தால் அவதிப்படுறவங்க கட்டாயமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் எந்த தோஷமாக இருந்தாலும் இங்கே போய் வழிபாடு செய்யலாம். இதே போல் அடுத்ததாக நம்ம போக வேண்டிய முக்கியமான கோவில் திருவொற்றியூர். சென்னையில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த திருவொற்றியூரில் தியாகராஜர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய விக்கிரகமும் திருவாரூர் தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் சிலையும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொண்டதாக இருக்கும். பிரதோஷ நாளில் நாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முழுமையாக கடன் தொல்லை இல்லாமல் நீங்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை அனைத்தும் நீங்கி போகும். இதே போல் அடுத்ததாக மயிலாடுதுறையில், அதாவது மயிலாடுதுறையின் மிகப்பெரிய கோவிலாக ஸ்ரீ மயூரநாத சுவாமி கோவில் இருக்குங்க. இந்த கோவில் சுவர்களில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான பதிவுகளாக குலோத்துங்க சோழருடைய பதிவுகள் இருக்கும். அதனுடைய ஆரம்ப கட்டுமானத்துக்கு பிறகு சற்றே புனரமைக்கப்பட்ட இந்த கோவில் சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக இன்னைக்கும் விளங்குது. இந்த கோவிலினுடைய நடராஜ பெருமாளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி எண்ணற்றவர்களை இந்த கோவிலை நோக்கி வர வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு நாம் பிரதோஷ நாளில் போய் இந்த கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்கி போகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நீங்களும் இந்த மயூரநாத சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகள் நடக்கும். இதே போல் அடுத்ததாக நம்ம போக வேண்டிய முக்கியமான ஒரு சிவனுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். மனிதனுடைய உடம்பும் கோவில் என்பதையே விளக்கக்கூடிய வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைஞ்சிருக்கும். மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு 5 சுற்றுகளை கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த நடராஜர் கோவில் 5 திருச்சுற்றுகள் அப்படின்னு சொல்லி இந்த பிரகாரங்கள் இருக்கும். பிரதோஷ தினத்தில் இந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா துன்பம் நீங்கி வாழ்க்கையில் கடன் சுமை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாடு 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஜோதிர்லிங்க ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் தாங்க. இது உலக பிரசித்தி பெற்றது. மேலும் ராமேஸ்வரம் என்ற பெயர் வர காரணமே ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நம்ம விட்டு ஓடி போகும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த கோவில் போய் வழிபாடு செய்யறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருவண்ணாமலை 8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட இந்த எண்கோண அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை நகரில் பஞ்சபூத தலங்களினுடைய நெருப்பு தலமாக அண்ணாமலையார் கோவில் அறியப்படுது. பிரதோஷ தினத்தில் இந்த கோவிலுக்கு நாம் சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த திருவண்ணாமலைக்கு நம்ம ஒரு முறை கூட இல்லை, நம்ம நினைத்தாலே போதும் முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு திருவண்ணாமலையை சொல்லலாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவில், இங்கு இந்த கோவிலில் சிவபெருமான் மற்றும் அவருடைய துணைவியார் பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. பிரதோஷ நாளில் இந்த கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளை நேரடியாக பெற முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் இந்த கோவிலுக்கு இன்னும் போனதில்லை அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. இப்படி நம்மளுடைய கடன் அடைக்க வேண்டும் அப்படின்னா தொழிலில் லாபம்
லாபம் பெருக வேண்டும் அல்லது அதிக ஊதியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பில் என்னதான் நம்பிக்கை இருந்தாலோ அதை காட்டிலும் உயர்ந்த சக்தி தெய்வ சக்தி. நம்மள பலரும் நம்ம தெய்வ சக்தியை நம்புகிறோம். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல அவரிடமே சென்று மன்றாடினோம் அப்படின்னா இந்த பிரதோஷ நாளில் நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்துவார். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கோவிலுக்கெல்லாம் எப்போ போகணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.